ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம மினி சோட்டி ஃபேமிலி நம்மளோட சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட எக்யூப்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விசில் அடிக்கிற பென்சில். பட் இதில் விசிலே அடிக்கல, அது வேறு பிரச்சனை. இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இன்னைக்கு யாராவது நாடை ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்க வம்பளுக்குலான்னு பார்த்தா யாரையும் ஆளாக்கணும். யார்கிட்டையாவது சண்டை போடலன்னா நமக்கு அன்னைக்கு பொழுதாவே போக மாட்டேங்குது. இந்த சோட்டோவை ஆளாக்கணும். சோட்டோ வெளியில வா, நம்ம ஏதாச்சும் விளையாடுவோம். நாங்க இன்னைக்கு யார் கூடயும் சண்டை போடாம விளையாடணும்னு வந்திருக்கோம். கொஞ்சம் வரியா வெளியில? என்ன சோட்டோவையும் காணோம். ஜாய்க்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியலையே. ஹர்ஷா சாயும் காணோம், அந்த ரெண்டு குட்டி பசங்களையும் காணோம். எல்லாரும் வாங்கப்பா, நாங்க வந்துட்டோம். நான் போய் சோட்டு வீட்டை கதவை தட்டி வெளியில வான்னு கூட்டிட்டு வரேன். பப்பி, நீ இங்கே வெயிட் பண்றியா? ஒரு எட்டு என்ன எதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு என்ன கொண்டு வராங்கன்னு தெரியல. இல்ல நம்ம ஏதாவது எடுத்துட்டு வருவோமா வீட்டுல இருந்து? என்ன எடுத்துட்டு வரலாம்? என்ன எடுத்துட்டு வர்றதுன்னு தெரியல. பேசாம கல்ல வச்சு பல்லாங்குழியும் விளையாடலாமா? அது ரெண்டு தான் நம்ம வீட்டுல இருக்கு. ஏதாச்சும் விளையாடுவோம். நான் போய் சோட்டுவை கூப்பிடுறேன். சோட்டு வா. சோட்டு ஒன்று தான் வாங்கிட்டு வந்தியா ஜாய்? ஒன்றை வச்சு எத்தனை பேர் யூஸ் பண்ணுறது? வேணா நம்ம எல்லாம் நோட் புக் கொண்டு வந்து சும்மா எழுதி மட்டும் பார்க்கலாமா? பார்த்துட்டு திரும்ப உன் கையிலே கொடுத்துட்றோம், நீ எடுத்துகிட்டு போயிரு. ஓகேவா? ஒன்று தானே இருக்குது, நிறையா கொண்டு வந்திருந்தால் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். நீ யூஸ் பண்ணு ஜாய், நாங்கள் எழுதி படுத்துட்டு திரும்ப உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். நான் இந்த பக்கம் வந்து ஒரு சேரில் உட்காந்துக்கிறேன். நான் போயிட்டு ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு வரேன் எழுதுறதுக்கு. ராணி, நான் சொல்றதை கேளு. ஒன்னா ஜாயை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பென்சிலை நம்ம தூக்கிட்டு போயிடுவோம். அப்படி இல்லையா, ஏதாவது குப்பையை லாரி கொண்டு வந்து அவன் தலையில கொட்டினோன்னா அதை தட்டி விட்டுருக்க கேப்ல நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். நமக்கு தேவை அந்த பென்சில் அவ்வளோதானே. விளையாடிட்டு கொடுப்போம், அதை நம்மளே வச்சுக்குவோம். எப்படி இருக்கு பத்தியா அந்த பென்சிலு? நமக்கு எதுவுமே யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால கண்டிப்பா இதை வாங்கி நம்ம உடச்சி தூக்கி போட்டுட்டு தான் போறோம். ஓகேவா? நான் சொன்னது புரிஞ்சிச்சா? நான் போய் குப்பை தட்டி எடுத்துட்டு வரேன். சோட்டு தேங்க்ஸ்பா, சூப்பரா இருக்கு இந்த பென்சிலு. இதை வச்சு எழுதி பார்க்க தான் உங்ககிட்ட நோட்டு கேட்டேன். நல்லா எழுத வருதா? ஷார்ப் பண்ண மாதிரி இப்பதான் ஷார்ப் பண்ண மாதிரி அவ்வளோ ஷார்ப்பா இருக்கு இந்த பென்சில் எழுதுறதுக்கு. நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தா நீயும் வேணா எழுதி பாக்குறியா? ஆனா நான் ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்தேன், அதான் இப்ப எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியல. சரி பரவாயில்ல, எல்லாரும் எழுதி பாருங்க. ஷேர் பண்ண மாதிரியா இருக்கு? நான் ஒன்றும் ஓப்பன் பண்ணி பார்க்கவா? மேலே விசில் தான் இருக்குது, அதை நான் பார்த்தேன். இந்த விசிலில் நான் ஒரு தடவை ஊதி பார்க்குறேன், நல்லா தொடச்சிட்டு. ஜாய், உனக்கே ஊத வரலையா? எனக்கு எப்படி ஊத வரும்னு தெரியலையே. நல்லா தொடச்சிட்டு நானும் ஊதி பார்க்கட்டுமா? எப்படி இது வரும்னு தெரியலையே. அட கடவுளே, வாங்கியாச்சு, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. நல்லா தொடச்சிட்டு நான் ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன். சுத்தம். ஜாய், இது ஊதவே மாட்டேங்குது ஜாய். பார்த்து தான் வாங்கிட்டு வந்தியா? நல்ல ஊதுற விசிலா பார்த்து வாங்கிட்டு வரலாம்ல, கொடுத்து மாற்றி. ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். ஷாக் ஆயிடுவேன். நீ பென்சில் தானே வச்சிருக்க, அதை விட ஹைலைட்டா நான் ஒண்ணு வச்சிருக்கேன். ராணி ரெடியா? கொண்டு வா. என்ன பிடிச்சிடும்? என்ன ஜாய், ஓகேவா? நல்லா இருக்கா? இதுவும் ஒரு கேம் தான். நான் தான் வீட்டுல பழைய நியூஸ் பேப்பர் கிடந்துச்சா, அது குப்பை மாதிரி எடுத்து கொண்டு வந்தேன். நல்லா இருக்குல்ல? ஜாலியா குப்பை பேக் பண்றியா? டஸ்ட்பின்ல இருக்க குப்பையெல்லாம் எடுத்து வாரி கொண்டு வந்து அவன் தலையில கொட்டியாச்சு. நல்லா இருக்குல்ல? என்ஜாய் பண்ணு ஜாய். நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து நீ எப்படி எல்லாம் ஹாப்பியா என்ஜாய் பண்றேன்னு பாக்குறேன். நான் இங்க உட்காந்துக்கிறேன். ராணி, உன் மேலேயும் பட்டுச்சு, தட்டி விட்டுக்கோ. பப்பி ராணி, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. அவனே வச்சுட்டு எழுதிட்டு விளையாடிட்டு இருந்ததுனா நமக்கு தெரிய போதா? நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நேற்று தானே அம்மா அவ்வளோ தடவை சொன்னாங்க. பாரு எவ்வளோ குப்பையை கொட்டி வச்சுருக்கீங்கன்னு. கொஞ்சம் கூட உங்கள் ஹேபிட்ஸை மாற்றிக்கவே மாட்டிங்களா? ரொம்ப பேட் ஹேபிட் பண்ணுறீங்க நீங்கள், போங்க. பப்பி ராணி, இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் உங்களுக்கு. இனிமே உங்களுக்கு எதுவுமே நான் விளையாட எடுத்துகிட்டு வர மாட்டேன், சாப்பிட கொண்டு வர மாட்டேன், எந்த புது பொருளையுமே காட்டவே மாட்டேன், சொல்லிட்டேன்.
எப்போ பார்த்தாலும் இதே வேலையா உங்களுக்கு? மற்றவங்கள மாதிரி என்கிட்ட உங்கள் ஆட்டிடியூட்லாம் காட்டாதீங்க. பார்த்துக்கோங்க, இனிமேல் உங்களோட சேர்ந்து நான் விளையாடவே மாட்டேன். இப்ப என்ன ஆச்சு? ரெண்டு பேரும் மாறி மாறி ரொம்ப அழட்டிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் ராணி அந்த குப்பையை கொண்டு வந்து மேல தூக்கி போட்டு விளையாண்டா, அவ்வளவுதானே? எங்க மேல என்ன பட்டிருக்கு, என் மேல என்ன பட்டிருக்கு? அந்த பென்சிலை கொஞ்ச நேரம் வச்சு விளையாடுறதுக்காக தான் நாங்க இப்படி பண்ணோம். சரி சரி, ஓகே, இனிமே அப்படி பண்ணல. நீ இந்தா பப்பி, இதை எடுத்துட்டு போய் அவங்க கையிலே கொடுத்துரு. நம்ம வேற வாங்கி கொடுத்தா விளையாடுவான், அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் வாங்கி விளையாடக்கூடாது போல இருக்கு. இப்படிதான் அவங்க பிஹேவ் பண்றதெல்லாம் கரெக்ட் தான் சொல்றாங்க. நம்ம ஏதாவது பண்ணா மட்டும்தான் அது தப்பு தப்புங்கிறாங்க. கொடுத்துருடி அவங்க கிட்டயே, நமக்கு ஒண்ணும் வேண்டாம், நம்ம வேடிக்கை பார்ப்போம், இல்லைன்னா கிளம்பி வீட்டுக்கு போயிடுவோம். இந்தாங்க நீங்களும். ஆமா ஆமா, நாங்க தான் பிஹேவ் பண்றோம். உங்க புத்தி எப்படி போகுது பாத்தீங்களா? நீங்களும் எங்களோட தானே இருக்கீங்க. உங்களோட புத்தி மட்டும் ஏன் இப்படி போகுது? பேட் ஹேபிட்னு தெரியலையா உங்களுக்கு? நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு நீங்க எழுதி பார்க்கணும் அப்படிங்கறதுனால தான் இங்க எடுத்துட்டு வந்தேன். நாங்க பிஹேவியர் பண்றோமா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல பப்பி ராணி. நீங்க தான் உங்களோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்கணும். நாங்க எல்லாருமே உங்களை சேர்த்துக்கணும்னு தான் நினைக்கிறோம், சரியா? எப்பவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம தான் நம்மளுக்குள்ள யூனிட்டியா அடிச்சுக்காம இருக்கணும், ஓகேவா? சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்.